ரிஷபராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் 2026. நான் உங்கள் அஸ்ட்ரோஜினோதரை பிளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். 2026ஆம் ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும், அதாவது நடக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன, எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும், செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன, இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோஜினோதரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது 2026 நியூமராலஜி படி பார்த்தீங்கன்னா 10ஆம் நம்பர், 10னா 1 சூரியனுடைய ஆண்டாக இருக்கிறது. இந்த இப்போ நடக்கக்கூடிய தமிழ் வருடம் விஸ்வாவசு வருடமே சூரியனோட ராஜா. அந்த விஸ்வாவசு வருடத்துடைய ராஜா யாரு அப்படின்னா சூரியன் தான். தமிழ் ஆண்டு சூரியனுடைய ஆண்டு தான் நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2026ங்கிறதும் பார்த்தீங்கன்னா நியூமராலஜி படி 1ஆம் நம்பர் சூரியனுடைய எண்ணாகத்தான் வருகிறது. அப்போ அரசியல் மாற்றங்கள், அரசியலில் ஒரு போராட்டங்கள், அரசியல் சம்பந்தமான ஒரு சீர்திருத்தங்கள், அதே போல நிர்வாக சீர்திருத்தங்கள், மருத்துவத்துறையில் ஒரு புதிய கண்டுபிடிப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்பு, அதே போல ஆன்மீக துறையில பெரிய வளர்ச்சி, ஆன்மீகம் சம்பந்தமான முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஆண்டாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது பொதுவாக. இப்ப ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு குரு பகவான் எடுத்துக்கும். குரு பகவான் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்து அதிபதியும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாக்கக்கூடிய இடம், நெருங்கிய நட்பு வட்டாரங்களை சொல்லக்கூடிய இடம். அப்ப இந்த 8க்கும் 11க்கும் உடைய குரு உங்க ராசிக்கு குரு பகவான் 2ஆம் இடம், வாக்கு, தனம், குடும்பம், வருமானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல ஜூன் 2ஆம் தேதி வரை செஞ்சிருக்கிறார். இது ஒரு சிறப்பான நிலை. பொதுவா குரு பகவான் 2ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார்னா அது குரு பலன்னு சொல்லுவாங்க, ராஜபார்வன்னு சொல்லுவாங்க, வியாழ நோக்கம்னு சொல்லுவாங்க. திருமணம் போன்ற அனைத்து விதமான சுபகாரியங்களையும் செய்வதற்கு மிகச்சிறப்பானது இந்த 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது. ஏன்னா குடும்பஸ்தானத்துல இருக்கிறது. குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா புதிய உறுப்பினர் திருமணமாகவோ குழந்தை பிறப்போ அந்த மாதிரி புதிய உறுப்பினர்களுடைய சேர்க்கை ஏற்படக்கூடிய அமைப்பு, பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி, அதாவது பார்த்தீங்கன்னா கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது, உங்களுடைய பணம் நீண்ட நாள் பணம்லாம் வந்து சேரக்கூடிய அமைப்பு. அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு 2ல் தான் செஞ்சிருக்கிறார். பொருளாதார சம்பந்தமான தன்னிறைவு ஏற்படக்கூடிய அமைப்பு, பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி ஏற்படக்கூடிய அமைப்பு. அப்போ ஏன்னா இந்த குரு பகவான் 10ல் இருக்கக்கூடிய ராகியும் பார்க்குறார், தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகியும் பார்க்குறார். அதனால பார்த்தீங்கன்னா தொழில் சம்பந்தமாக வருமானம் ஏற்பட்டு அதன் மூலமாக தொழில் வளர்ச்சி ஏற்பட்டு அதன் மூலமாக வருமானம் பெருகக்கூடிய அமைப்பாக இருக்கும். குடும்பத்திலே உள்ளவர்கள் இணக்கமாக உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களும் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். ஆக 2ஆம் இடத்துல குரு சஞ்சரிக்கிறார் ஜூன் 2ஆம் தேதி வரைனா மிக அற்புதமான பலன். திருமணம், குழந்தை பிறப்பு, அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல போய் உச்சமாக செஞ்சிருக்கிறார். 3ஆம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், இளைய சகோதரம், ஒப்பந்தம், கையெழுத்த சொல்லக்கூடிய இடம். இந்த 3ஆம் இடத்துல போய் உச்சமாக செஞ்சிருக்கிறார். பொதுவா 3ஆம் இடத்துல குரு செஞ்சரிப்பதை புள்ளிப்பாணி வந்து சிறப்பாக சொல்லலை. 3ஆம் இடத்துல குரு வந்த பொழுதுதான் துரியோதனன் மாண்டது அப்படின்னு சொல்லுவார். அப்போ 3ஆம் இடத்துல, ஏன்னா இந்த 3ஆம் இடங்கிறது 8ஆம் இடம், அதாவது ஆயுள் ஸ்தானத்துக்கு 8ஆம் இடம், அது 8க்கு 8ஆம் இடம் இந்த 3ஆம் இடம். அதனால அப்போ இந்த 3ஆம் இடத்துல குரு சஞ்சரிக்கிறார் அப்படின்னாலும் உச்சமாகி சஞ்சரிக்கிறார். நவ கிரகத்திலேயே சுப கிரகம் உச்சமாகி சஞ்சரிப்பது யோகம். அப்போ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல குரு இருக்கும் பொழுது நன்மைகளை தான் செய்யும். 3ஆம் இடத்துல நன்மைகளை தான் செய்யும். ஏன் அப்படின்னா எடுத்த முயற்சி, அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே 3ஆம் இடம் தான். அப்போ முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கொடுக்கும். ஒப்பந்தம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு. 3ஆம் இட காரகத்துவம் வலிமையா இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் வீரமா, அதாவது எதா இருந்தாலும் துணிச்சல், அந்த துணிச்சலை சொல்லக்கூடிய இடம் வந்து 3ஆம் இடம். அப்போ எதையும் துணிஞ்சு வெற்றிகரமாக செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதே போல பார்த்தீங்கன்னா வெற்றி ஸ்தானம் 3ஆம் இடம். அப்போ வெற்றி ஸ்தானத்தில் குரு உச்சமாக இருக்கிறாருன்னா எந்த எடுத்த காரியத்தில் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இளைய சகோதர வழி அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த 3ஆம் இடத்துல குரு ஜூன் 2க்கு அப்புறம் வியாழக்கிழமை குரு அல்லது தட்சிணாமூர்த்தி நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மேலும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு சனி பகவான் எடுத்துக்கும். சனி பகவான் பார்த்தீங்கன்னா 9க்கும் 10க்கும் அதிபதி. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானம். இந்த 9க்கும் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடம். இந்த 9க்கும் 10க்கும் அதிபதி யார் அப்படின்னா சனி பகவான். சனி பகவான் உங்க ராசிக்கு 11ஆம் இடம்.
அதாவது லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறார். லாபஸ்தானத்துல அதாவது 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம், நெருங்கிய நட்பு வட்டாரங்களை சொல்லக்கூடிய இடம் 11ஆம் இடம். பொதுவாகவே 11ஆம் இடத்துல எந்த ஒரு கிரகமும் தீமை செய்யாது, நன்மையே செய்யும். அப்ப அந்த வரிசையில பாத்தீங்கன்னா 11ல சனி இருக்கிறாருன்னா, அதுவும் 10ஆம் இடத்த அதிபதி இருக்கிறாருன்னா தொழில் சம்பந்தமாக வளர்ச்சி, தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் அமையும், தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு, தொழிலில் லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தொழிலில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய அமைப்பு, இதெல்லாமே இருக்கும். தொழில் சம்பந்தமான வளர்ச்சி இருக்கும். அதே போல உங்களுக்கு பதவி ஸ்தானம் 10ஆம் இடம் தான். அப்ப ஏதாவது ஒரு பதவி பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அரசியலில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக பதவி பொறுப்பு கிடைக்கும். கட்சியில இல்லைன்னா அரசு சம்பந்தமான பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. அடுத்ததா பாத்தீங்கன்னா அவர் தான் 9ஆம் அதிபதியும். 9ஆம் அதிபதி பாக்கியஸ்தானாதிபதி 11ல இருக்கார் அப்படின்னா, அதாவது எதிர்பாராத அதிர்ஷ்டம், பாக்கியம் அதாவது நம்மள அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம் 9ஆம் இடம், 11ஆம் இடம் லாபஸ்தானம். அப்ப அந்த வரிசையில பாத்தீங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும். எதிர்பாராத தனவரவு, எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத பொருள் வரவு, ரேஸ் லாட்டரி, இந்த மாதிரியான குறுக்கு வழி ஈடுபாடும் மிக அற்புதமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த சனி பகவான் ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் உச்சமாகி உங்க 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை பார்க்க போறார். சனி சுபத்துவம் அடைய போறார். 9க்கும் 10க்கும் உடைய சனி பகவான் 11ல இருக்கார். ஜூன் 2க்கு அப்புறம் குரு 9வது பார்வையா பார்த்து சனியை சுபத்துவப்படுத்த போகிறார். அப்ப அந்த வரிசையில பாத்தீங்கன்னா சனி பகவான் பரிபூரண நன்மைகளை செய்வார். தொழில் சம்பந்தமான வளர்ச்சி, அதே போல பாத்தீங்கன்னா எதை தொட்டாலும் லாபகரமான மனிதராக இருக்கக்கூடிய அமைப்பு, அபிலாஷைகள் பூர்த்தி அப்படின்னா நம்ம நினைச்ச காரியங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டம், தொழில் சம்பந்தமான வளர்ச்சி, பதவி, அதே போல பாத்தீங்கன்னா உத்தியோகம் கிடைக்காதவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான ஜீவனம் சம்பந்தமான ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வருடமாகவே ரிஷபராசிகாரர்களுக்கு அமையும். சனி பகவானும் மிக அற்புதமான பலனை தர இருக்கிறார் 2026ஆம் ஆண்டு. அடுத்ததா பாத்தீங்கன்னா கேது உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சரிக்கிறார். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். வண்டி வாகனத்தை தொழிலா செய்பவர்கள் கொஞ்சம் சிரத்தை எடுக்க வேண்டும். அதே ஒரு ரியல் எஸ்டேட், இந்த மாதிரி காலி இடம், வீடு, இந்த மாதிரியான தொழில் செய்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் கொஞ்சம் சிரத்தை எடுக்கணும். ஏன்னா கேது இந்த எதையும் தடுக்கும், எதையும் சுருக்கும் அப்படிங்கிற அமைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது சம்பந்தமான தடை தாமதம் ஏற்படும். அதனால பார்த்தீங்கன்னா இந்த வாகனத்தை தொழிலாக செய்பவர்கள், ரியல் எஸ்டேட், வீடு வாங்கி விற்கிறவங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறவங்க கொஞ்சம் சிரத்தை எடுக்க வேண்டும், கொஞ்சம் கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டும். விநாயக பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். இந்த வருடம் ஃபுல்லாக 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை தோறும் விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி தேங்காய் நிலை விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். விநாயக பெருமாள் வழிபாடு செய்யும் போது அமோகமாக இருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் குரு பார்வையோடு சஞ்சரிக்கிறார். அப்ப 10ஆம் ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம், எதையும் பெரிதுபடுத்தக்கூடிய அமைப்பு, விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு. அப்ப 10ல ராகு இருக்கார், பெருசா அதாவது தொழில் சம்பந்தமான பிரம்மாண்ட வளர்ச்சி கொடுக்க போகிறது இந்த 2026ஆம் ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு. ஏற்கனவே தொழில் ஸ்தானாதிபதி 10ஆம் அதிபதி 11ல இருக்கார். அதே தொழில் கிரகமே சனிதான், அவரும் 11ல இருக்கார். அப்ப 10ஆம் இடத்துல ராகு குரு பார்வையோட ஜூன் 2 வரை இருக்கார். தொழில் சம்பந்தமான பிரம்மாண்டமான வளர்ச்சி, புதுசா தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு, தொழிலுக்காக நிறைய வாய்ப்புகள்லாம் வந்து சேரக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான தொழில் சம்பந்தமான வளர்ச்சி, உங்களுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு. அரசியலிலே வெற்றி, 10ல ராகு இருக்கும்போது அரசியலில் வெற்றி கொடுக்கும். அரசியலிலே வெற்றி, அதே போல பாத்தீங்கன்னா அரசியல் சம்பந்தமா நீங்க இருக்கிற இடத்த சம்பந்தமா ஒரு பதவி பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு, உங்களுடைய புகழ் உயரக்கூடிய அமைப்பு 10ல ராகு இருக்கும் பொழுது. அப்ப இந்த வருஷங்கிறது தொழில் சம்பந்தமான வளர்ச்சி, பதவி சம்பந்தமாக, அரசியல் சம்பந்தமான வெற்றி, பொருளாதாரம் சம்பந்தமான 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால பொருளாதார சம்பந்தமான தன்னிறைவு. ஆக இந்த 2026ங்கிறது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் மிக அற்புதமான ஆண்டு. ஜீவனம் சம்பந்தமான வளர்ச்சி, தொழில் சம்பந்தமான வளர்ச்சி, பதவி பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி, பொருளாதாரத்தில் உயர்வு, தன்னிறைவு அடையக்கூடிய ஆண்டாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 2026 அமையும்
என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.